திருமலை ஆண்டவனுடைய அடிச்சுவடுகளை அவருடைய பாத படிகளிலே நாம் பாதம் பதித்து அற்புதமாக இந்த திரு சிலுவை பாதையிலே நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பாதங்களை இணைத்து கொள்ள அனைவருமாக இந்த திருச்சிலுவை பாதை நிகழ்விலே கலந்து கொள்ள இரண்டர பக்தியோடும் சக்தியோடும் தெய்வீக பிரசன்னத்தோடும் நாம் இந்த நாளிலே நம்மை இணைத்து கொள்வோம். இன்றைய நாளிலே புனித அந்தோனியார், இஞ்ஞாசியார், அன்பியத்தார் இந்த நாளிலே திருச்சிலுவை பாடுகளை ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஏற்றவார் அவர்கள் நமக்கு எடுத்து நம்முடைய தியான கருத்துக்களையும் நமக்கு தருவார்கள். இப்பொழுது இணைவோம், அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்வோம். திருச்சிலுவை பாதைக்கான தொடக்க உரை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக மானுடம் மீட்க தன்னையே அளிக்க மேற்கொண்ட பயணம் அவரது சிலுவை பயணம். உலகத்தின் மிக சிறந்த மொழிகள் சொல்லாததை, சமயங்கள் பல விளக்காததை, உலகின் தத்துவங்கள் பல புரிய வைக்காததை 2 மரத்துண்டுகளால் ஆன சிலுவை உலகுக்கு உணர்த்துகிறது. இது வெறும் மரச்சிலுவை அல்ல, மனித மனங்களில் மாற்றத்தை கொணரும் மானுட சமூகத்தின் மேல் கொண்ட அன்பின் மொழி. இந்த வாழ்வளிக்கும் கல்வாரி பயணத்தில் பங்கு பெற வந்திருக்கும் நாம் நமது இதய கதவுகளை திறந்து வைப்போம். கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூர்ந்து கல்வாரி நாயகனின் கரங்களை பற்றி கொள்வோம். இயேசுவின் உணர்வினை நமதாக்கி அவரின் பாத சூடுகளில் நம் பயணத்தை தொடர்வோம். சிலுவை பாதை முதல் நிலை. இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தீர்ப்பிடாத உத்தமருக்கு அநியாய தீர்ப்பு. தீர்ப்பு என்பது திருந்தி வாழ்வதற்கு என்பதை உணர்ந்த இயேசு பாவிகளையும் பகைவர்களையும் தீர்ப்பிடாமல் மன்னித்தார். ஏனெனில் அன்பு தீர்ப்பிடாது. குற்றவாளிகளையே தீர்ப்பிடாத இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. லட்சங்களுக்கு அடிபணியாமல் லட்சியத்தை முன்னெடுக்கும் ஒவ்வொருவரும் மரணத்தை மார்த்தழுவிக் கொள்வது இயல்பான ஒன்றுதானே. இன்றைக்கு எத்தனை அநியாய தீர்ப்புகள். அதிகாரத்தால் நீதியை விலை பேசி பொய் பிரச்சாரங்களால் நீதிமான்களை வஞ்சிப்பது வாடிக்கையாகிவிட்டது. சமூக அவலங்களுக்கு எதிராய் குரல் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அற்புத பரிசு அநியாயமான தீர்ப்பு. தீர்ப்புகள் திருத்தப்படாத வரை
நியாயமான போராட்டங்கள் கண் உறங்குவதில்லை. ஜெபம். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, உண்மையை உணராமல் அநியாயமாக தீர்ப்பிட்டதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை அநீதமாக தீர்ப்பிடுபவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அருள் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கின்றார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் மொழி கூறும் அர்த்தங்கள் 1000. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அருவருக்கத்தக்க பாவத்தின் சின்னமான சிலுவை இன்று மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, அன்பின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக விளங்குகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். சாதி, மதம், இனம், மொழி என பல சிலுவைகளை இந்த சமூகம் நம்மை காயப்படுத்தி சுமக்க வைக்கிறது. நான் என்ற ஆணவம் சிலுவையை, பதவி என்ற அதிகாரம் சிலுவை சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுயநல சிலுவைகளை உடைத்து மனித நேயம் காக்க, மனித மாண்பை நிலைநிறுத்தும் சமூக சிலுவைகளை தன்னலம் துறந்து விரும்பி சுமப்போம். இயேசுவின் சிலுவையிலே, இயேசுவின் வழியிலே சிலுவை சுமையல்ல, சுகம். ஜெபம். என்னை பின்செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லட்டும் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, மீட்பின் பயணத்தில் சிலுவை பிரிக்க முடியா அங்கம் என்பதை உணர்ந்து நாங்களும் எங்கள் அன்றாட சிலுவையை, சமூக சிலுவையையும் சுமக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உலக பாவங்களின் மொத்த சுமையையும் ஒத்தை மனிதராய் சுமந்த இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் மண்ணை முதல் முறை முத்தமிடுகிறார். தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று பாடிய கூட்டம் பரமன் இயேசுவின் உடலில் சிலுவையை சுமத்துகிறது.
அவரின் கால்களுக்கு மலர்களை தூவி வரவேற்ற கூட்டம் கரடு முரடான மலைப்பாதையில் சிலுவை சுமக்க வைக்கிறது. பாவப்பட்ட மனிதகுல மீட்புக்காய் நான் விழுவதில் பெருமை கொள்கிறேன். ஆனால் இந்த மனிதகுலம் இன்னும் யாரை விழச் செய்வது, யாரை கவிழ்ப்பது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களே என கண் கலங்குகிறார் இயேசு. ஜெபம். மதத்தின் பெயரால் மனித மாண்பினை வீழ்ச்சியடைய செய்யும் சக்திகளுக்கு எதிராக வீறு கொண்டெழுந்திடும் இயேசுவைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வில் மனித மாண்பை சிதைக்கும் சித்தாந்தங்களுக்கு இடம் கொடாமல் மனித பலவீனத்தால் விழுந்தாலும் இறை வல்லமையால் மீண்டும் எழுந்து உமது அடிச்சுவட்டில் எங்களது பயணத்தை தொடர அருள் தாரும். ஆமன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குழந்தையின் முதல் உலகம் அம்மா. அம்மா என்ற வார்த்தைக்குள் அளவில்லா ஆனந்தம் புதைந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே தாயிட்ட பிச்சையன்றோ? அகிலத்தை படைத்த ஆண்டவன் கூட தாய்மைக்கு பணிந்துதானே தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். அகில உலகத்தின் மீட்பரை, படைப்பின் தேவனை அவர் படைத்த மனிதர்களே பலியிட துடிப்பது எத்துணை வேடிக்கையாயிருக்கிறது. பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவரை இரக்கமின்றி பலியிட துடிக்கும் இந்த கூட்டத்தை கண்ட அன்னை எத்துணை துயரிட்டிருப்பார். இயேசுவின் கண்ணீரை துடைக்க முடியாமல் மௌனத்தின் மொழியில் உறவாடும் அன்பு தாயும் தன் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் சேயும் தவிக்கின்ற காட்சி கண்ணீரின் மொழி. ஜெபம். இதோ உம் தாய் என்ற இறைவா, இன்று கரும்பை ருசித்துவிட்டு சக்கையை துப்புவது போல முதியோர்களை புறக்கணிக்கும் பிள்ளைகள், பெற்றோரின் இருப்பு இறைவனின் ஆசீர் என்பதை உணர்ந்து தாய்மைக்கு தனி புகழாரம் சூட்ட தனிப்பெரும் அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகின்றார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர்.
ஜெபிக்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே சிறந்தது என அன்பின் மிகுதியால் அகிலத்தை அழுத்தும் சிலுவையினை ஆண்டவன் அருள் என எண்ணி சுமக்கும் இயேசுவுக்கு உதவி செய்ய எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? தனக்கு கிடைத்த வாய்ப்பினை சீமோன் சிக்கென பற்றி கொண்டார். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு உதவும் மனம் இருக்கிறது? நம் மத்தியில் வாழும் வயது முதிர்ந்தோர், சிறுவர்கள், பெண்கள் என சமுதாயத்தில் தேவையில் இருப்போருக்கு செய்யும் உதவி அந்த இயேசுவுக்கே செய்யும் உதவி அல்லவா? ஜெபம். மனித உரிமையை நிலைநாட்ட குரல் எழுப்பிய சமூக போராளிகள், சமூகம் சுமத்திய சிலுவைகள் மிகுந்த பாரமானாலும், ஏன் இறப்பிற்கே கொண்டு சென்றாலும் பிறருக்காகவும் முழு மானுட விடுதலைக்காகவும் விரும்பி சுமப்பதைப் போல நாங்களும் தன்னலம் துறந்து சமூகத்தின் சிலுவையை விரும்பி சுமக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவினாலும் மனமாறுவே, எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் சுமை தாங்காமல், முள்முடியின் வலி தாங்காமல், நடக்க வலுவின்றி இரத்தமும் சதையுமாய் தள்ளாடி வருகிறார் இயேசு, இறைமகன் இயேசு. தாவீதின் மகனே என்று சொன்ன கூட்டம் ஒருபுறமும், இயேசுவினால் குணம் பெற்ற கூட்டம் மறுபுறமும் அவரின் துன்பத்தை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, சமுதாயத்தின் பெண் என்று ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பாவத்தின் நுழைவாயிலாக கருதப்பட்ட பெண்தான் இன்று பாவிகளை மீட்க இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். ஜெபம். நாங்கள் வாழ்வு பெற உம்மை சிதைத்து கொண்ட இயேசுவே, சிதைந்து போன உடல் முகத்தை துடைத்து உமக்கு ஆறுதலாக விளங்கிய வீரப்பெண் வெரோனிகா போல சமூகத்தின் அவலங்களால் சிதைந்து உருக்குலைந்து கிடக்கும் மனித சமூகத்தின் குறைகளை களைந்திட மனம் உறுதியை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவினாலும் மனம் மாறுவேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர்.
இயேசுவை வீழ்த்திய கூட்டமும் விழுந்து கிடக்கும் மானுடமும் எழுந்து நடக்க இயேசு இரண்டாம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். இறையாட்சி கனவை நினைவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மட்டுமே கண்முன் கொண்டிருந்த இயேசுவுக்கு பாதையில் கிடந்த கல்லும் முள்ளும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சிலுவையின் பளுவை தாங்க முடியாமல் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவின் முதுகினில் பாரச் சிலுவை விழுகிறது. இதனை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் விழுந்த இடத்தில் எழுந்து நடை போடுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. நம்மில் எத்தனை பேர் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு எழுந்து சென்றிருக்கும்? ஜெபம். இரக்கத்தின் இறைவா, சவால்களைக் கண்டு சரிந்து விடாமல் துணிவுடன் பயணம் செய்ய எங்கள் துணையாய் வாரும். விழுந்து கிடக்கும் மானுடத்தை தூக்கி நிறுத்த ஆற்றலை தாரும். அன்பை அடகு வைத்து அரசியல் நடத்தும் அதிகாரத்தை வேறறுத்து இறையரசே எம் குடியரசாக அமைய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறுதல் இது வெறும் வார்த்தை அல்ல, ஆன்மாவின் ராகம். கசையடியால் தன் உடல் கிழிக்கப்பட்டு இரத்தமும் சதையுமாய் வலுவிழந்து நின்றாலும் தன் லட்சியத்தில் வலுவுடனே எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். செந்நீர் காவிய நாயகன் இயேசு இன்று இயேசு தந்த அதே ஆறுதலை நம்மால் கொடுக்க முடியுமா? அன்பிற்காய் ஏங்கி தவிப்பவர்களுக்கு, மருத்துவமனைகளில் நோயுற்றிருக்கும் சக மனிதனுக்கு, அனாதை இல்லங்களில் குப்பைகளை கொட்டுவது போல கொட்டப்பட்டிருக்கும் முதியோருக்கு நம்மால் ஆறுதல் இருக்க முடியுமா? ஜெபம். ஆறுதலின் அன்பு தெய்வமே, இந்த உலகத்தில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம் என்பதை உணர்ந்து ஆறுதலுக்காய் ஏங்கி அலையும் உள்ளங்களுக்கு ஆறுதல் தரும் மக்களாக மாறிட அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார்.
இறையேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாவத்தினால் விழுந்தோரையும் சமூக அவலங்களினால் சரிந்தோரையும் தூக்கி நிறுத்திய இயேசுவால் நிற்கக்கூட வலுவின்றி சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுகின்றார். எத்தனை வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் கடவுள் முன் மண்டியிடாதவர் வாழ்வில் தலை நிமிர்ந்து நிற்பதில்லை என்பதை உணர்ந்திடத்தான் இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவது மீட்பின் அறிகுறி அல்லவா? 3 முறை விழுந்தாலும் எழுந்து தன் பயணத்தை தொடர்ந்த இயேசுவை போல நாமும் மீட்பின் பாதையை நோக்கி நம் பயணத்தை தொடர்வோம். ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே இயேசுவே, பலமுறை விழுந்தாலும் எழுவதை பற்றியே நீ சிந்தித்தாய். எங்களுக்கு ஏற்படும் சின்னஞ்சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இவையெல்லாம் வாழ்வின் ஓர் அங்கம் என்பதை உணர்ந்து நம்பிக்கை தளராமல் முயற்சி செய்ய அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாவத்தின் விளைவால் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தார்கள் ஆதி பெற்றோர்கள். ஆனால் மனிதனின் மானம் காக்க தன்னுடைய ஆடையை இழந்து நிற்கிறார் இயேசு. ஆடை 6 அடி மனிதனுக்கு மதிப்பு சேர்ப்பவை. தான் படைத்த படைப்புகளின் மத்தியில் படைத்தவனே ஆடையின்றி இருப்பது எத்துணை கொடியது. சமுதாயத்தில் எத்தனை அவமானங்களை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் இயேசுவைப் போல ஆடையின்றி அவமானப்படுத்தப்படும் மனிதர்கள் பலர். கடவுளின் படைப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை. பிறப்பும் இறப்பும் அனைவருக்கும் சமம் என்று உணரத்தான் ஆடையின்றி பிறக்கிறோம், ஆடையின்றி புதைக்கப்படுகிறோம். ஜெபம். நான் எனது என்ற சுயநல ஆடையை களைந்தெறியவும், சமூகத்தில் ஆடையின்றி இருக்கும் அனாதைகளுக்கு அன்பின் ஆடையாக, கருணையின் ஆடையாக, நம்பிக்கையின் ஆடையாக, மீட்பின் ஆடையாக இருந்து மனித மாண்பை நிலைநாட்ட அருள் புரிவாய் இறைவா. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். 11ஆம் நிலை.
இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். குற்றவாளிகளுக்கு கொடுக்கும் கொடூர தண்டனைகளுள் ஒன்று சிலுவை சாவு. பாவத்தின் அடையாள சின்னம் இன்று தூய்மையின் அடையாளமானது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை இயம்பிடத்தான் இயேசு இந்த சிலுவை சாவை பரிசாக ஏற்றுக்கொள்கிறார். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று அறைகூறவிடும் மதிக்கெட்ட மாந்தர் கூட்டத்தின் மேல் பரிவு கொள்கிறார் இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் பாவமறியா இயேசுவுக்கும் மரணமா? வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஊசலாடும் உயிர் பிரியும் நேரத்திலும் மன்னிக்கிறார் மனிதகுல மீட்புக்காய். அறையப்பட்ட இயேசுவின் உடலில் வழிந்தோடும் செந்நீர் நம் பாவ கரைகளை கழுவட்டும். ஜெபம். ஆணிகளில் தொங்கும் அன்பு இயேசுவே, எங்கள் சுயநல சிந்தனைகளும் பிறருக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களும் ஆணிகளால் அறையப்பட்டு உம் திரு இரத்தத்தால் கழுவப்பட்டு மனமாற்றம் அடைந்தவர்களாய் புதிய சமுதாயம் படைக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானார். என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானார். சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானார். இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. அழகின் நிறைவே, ஆண்டவன் அருளின் திருமகனே. அன்பின் உருவே, அழகின் நிறைவே, ஆண்டவன் அருளின் திருமகனே. உலகம் அனைத்தும் உம்மிடம் ஈர்த்து உன்னத மீட்பினை தந்தாயே. உலகம் அனைத்தும் உம்மிடம் ஈர்த்து உன்னத மீட்பினை தந்தாயே. என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானார். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அழகிய ஓவியங்களுக்கு பின்னால் காயம்பட்டு கிடக்கின்றன ஆணிகளும் சுவர்களும்.
மானிட மீட்புக்காய் மனு உரு எடுத்த மாபரன் இயேசுவுக்கு கிடைத்த அற்புத பரிசு சாவு. அதுவும் எவருக்கும் கிடைக்காத அவமானத்தின் சின்னமான சிலுவை சாவு. பகைவரையும் அன்பு செய் என்ற இறை மைந்தனுக்கு கிடைத்ததோ பாரமான சிலுவை சாவு. பணமும் பதவியும் இருந்தால் எத்துணை நேர்மையானவரையும் குற்றவாளியாக்கிட முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இயேசுவின் இந்த சிலுவை சாவு. இயேசுவின் இறப்பு நம் பாவத்தின் மீட்பு. நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது பிழைப்பு. நாம் அனைவரும் வாழ வழிவகை செய்வது வாழ்க்கை என்பதை இயேசுவின் மரணம் நமக்கு காட்டுகின்றது. ஜெபம். ஒரு பாவமும் அறியா செம்மறியே, இறப்பு என்ற காலத்தின் கட்டாயம் மனித வாழ்வின் அங்கம் என்பதை மனுக்குலம் உணர உன்னையே நீ மரித்து கொண்டாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த குறுகிய காலத்தில் நீர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்வாக்கவும் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உலகின் மீட்பரை உதிரத்தில் தாங்கிய அன்னையால் உருக்குலைந்த நிலையிலே இயேசுவை காண கண்களோ மறுக்குதே. தந்தையின் திட்டத்தில் தானும் ஒரு கருவியாய் இருந்தாலும் பிள்ளையின் நிலையினை எங்கனம் தாங்குவாள் அன்னை. குழந்தை இயேசுவை மடியில் வைத்து தாலாட்டு பாடிய அன்னை சிலுவையில் மரித்த இயேசுவின் உடலை மடியில் கிடத்தி வீர தாலாட்டு பாடுகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் இயேசுவுக்காய் மறை சாட்சியாய் மரித்து போன சமயத்தை கடந்து மனித மாண்பை காக்க தன்னுயிர் இந்த சமூக போராளிகள் ஒவ்வொருவரையும் தன் மடியில் கிடத்தி அன்னை வீர தாலாட்டு பாடுகிறார். ஜெபம். தாய்மையின் இலக்கணமே எங்கள் அன்னையே, தாய்மைக்கு நிகர் இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து எங்கள் தாய்மார்களை போற்றி காக்கவும் தாய்மையின் மகத்துவத்தை தரணியெங்கும் பறைசாற்றவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள்,
என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கல்லறை காலம் சொல்லும் கடைசி பாடம். இருப்பவனும் சரி இல்லாதவனும் சரி கடைசியில் வந்து சேரும் இடம் கல்லறை. உடலில் உயிர் ஒட்டி இருக்கும் வரைதான் மதிப்பும் மரியாதையும் உயர்வும் தாழ்வும். உயிர் பிரிந்தால் எல்லாம் பிணம் என்றாகிவிடும். அகிலத்தை படைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு 6 அடி நிலம் இல்லை அவரை அடக்கம் செய்ய. 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் பிறப்பிலும் இறப்பிலும் பாகுபாடுகள் காட்டப்படுகிறது. மதத்தின் பெயரால் வன்முறை வேண்டாம், இனத்தின் பெயரால் கலவரங்கள் வேண்டாம். 6 அடி நிலப்பரப்பில் அடங்கி போகும் உடலுக்கு ஆணவம் எதற்கு? அன்பினை விதைத்து மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம். ஜெபம். உயிர்ப்பின் நாயகனே இறைவா, காலத்திற்கு அப்பாற்பட்ட உம்மை காலம் என்ற கல்லறைக்குள் அடக்க முடியுமா? புல்லை போல் மனித வாழ்வு மடிந்து போகும் என்பதை உணர்த்த கல்லறைக்குள் அடங்கி போனாயோ? காலத்திற்கு கட்டுப்பட்ட நாங்கள் காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து எங்கள் தன்னல நாட்டங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு இறையாட்சியின் விழுதுகளாகிட வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நமது திருத்தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அவருடைய கருத்துக்களிலே சிறந்த முதன்மையான கருத்தான உலகம் அமைதி பெற வேண்டும் என்ற கருத்து நிறைவேற வேண்டியும், நமது சங்கை மறைமாவட்டத்தின் ஆயர் பெருந்தகையினுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நமது பங்கு தந்தையர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார்.
இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே இந்த கல்வாரி திருமலையிலே இந்த திருப்பலி கருத்தாக ஒப்பு கொடுத்து செபிப்பவர்கள் பால் கனகராஜ், வியாகுலமேரி நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும் டாக்டர் அந்தோணிராஜ், தேவசகாயம், அற்புத சாமி வேதியர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். சோபனா ஸ்டாலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சோபனா பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள். மார்சலின், குணசேகரன், இயேசு ஜாய், மிதுன், ஆண்டோ நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜூலியா மேரி, நிக்சன், பிராங்க்லின் நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரெக்ஸ்லின், பரிமலா, ஜெசிந்தா குடும்பத்தினர் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆரோக்கியராஜ், ஜோஸ்வின், பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த அவர்களுக்கு இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபாதர் அந்தோணிசாமி 7ஆம் ஆண்டு நினைவை இந்த நாளிலே ஆண்மை இலைப்பாற்றுக்காக அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டனி ராயன் 12ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சந்தோஷ், அஜிமா, சஜித், வைஷ்ணவி கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள சுகம் பெறவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஞானசீலி, சந்தோஷ், டயானா சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வனிதா, ஜோனு நன்றியாகவும் தொழிலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் நீங்கவும் பிள்ளைகள் அறிவியலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சூசை அருள்தாஸ் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபாதர் ஜான் போஸ்கோ அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வயலட் ஜாக்கப் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ராஜாமணி, மேரி, கனகராஜன், ரூபன், நிதிஷா, ரூபி, அஜின், ராஜ், ஜோனா, கிறிஸ்ட் நன்றி அறிதலாகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியை குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிலோமினா, ஆரோக்கியதாஸ், சாலமன், சக்கரவர்த்தி, ஜோசப், பிரகாசம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமளி, ராணி, சாந்தி உடல் நலம் பெற வேண்டி இந்த திருப்பலியை குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிறுமி காவியா ஸ்ரீ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். விரைவில் நலம் பெற வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ரஃபேல், கேப்ரியேல், மிக்கேல், ஜான் போஸ்கோ நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சார்லஸ், நிர்மலா, பிராங்க்லின் நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரத்தினசாமி, லில்லி ஆண்மை இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செபாஸ்டின் காஸ்டன் தனது 46வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜானிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி இந்த திருப்பலியை குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கெவின் மாசில் 12ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மாசிலாமணி, உத்திரிய மேரி, பவுலின் மேரி ஆண்மை இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆல்ட்ரின் பென்னிங் 12ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜார்ஜ் விக்டர், லூர்து சாமி, ஃபாதர் ஜான் மரிய ஜோசப் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கவிதா மேரி, ஹரிசங்கர், ஆதன் மிகேல், ஆரன் மிகேல் நன்றி பலியாக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செல்லதுரை, செல்வி
நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரெனால்ட் அஜித் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். டாமினிக் ரோகித் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் விரைவில் PR கிடைக்கவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மகிமைதாஸ், சாந்தி, ஹெலன், ஆரன், ரெபேக்கா நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோனி சாமி, அந்தோனி ராஜ், மோரியூஸ் ஆன்ம இலைப்பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லித்திஷா ரூத் 10வது பிறந்த நாள் நன்றி பலியாக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சந்தனராஜ், பாக்கியம் நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். டாம், ஜெஃப்ரி, லின்சி, மரீசா நன்றி அறிதல் மற்றும் பிரேசி டி ரினிட்டா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நத்தீஷ் சேவியர் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மாணவிகளுக்காக இந்த திருப்பலி ஹேமாவதி, சோபனா, தனுஷ் ஸ்ரீபா, கோட்டீஸ்வரி, கீர்த்தனா, ஜான்சி, மோனிஷா, ஜீவிதா பி, ஆயிஷா, சித்திகா, டில்லி ராணி, சகானா, சஞ்சனா, ஷாலினி, சாதனா, பூஜா, நிஷா, கீர்த்திகா, ஷாலினி, அஞ்சனா, தீனா, சௌந்தரி, பத்மஸ்ரீ, பவித்ரா, யோகலக்ஷ்மி, ரூபிகா, சகானா, கீர்த்திகா, தர்ஷினி, ஸ்ரீ, அபிநயா, எலிசபெத், வினோதினி, ஸ்வேதா, ஸ்ரீமதி, ஆராதனா, நிகாரிகா, ராகவி, யாஷினி, தேசஸ்ரீ, பவானி, தனுஸ்ரீ, ஷாலினி ரா, ஸ்ரீலேகா, ஸ்ருத்திகா, பிரியதர்ஷினி, டாப்னி, ஆராதனா, துஷிதா, கனிஷ்கா, கீர்த்தனா, சஞ்சனா, சாதனா, யோகஸ்ரீ இவருடைய 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து கல்வாரிக்கு வந்திருக்கிறோம் அல்ல, இந்த திருமலையில் ஏதாவது ஒரு சிறப்பு கருத்து நம் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலனை கைகள் நிறைய அல்ல, இதயம் நிறைய அள்ளி செல்வோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களில் இருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுதன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதார மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இஸ்ரேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என்
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு இல்லைன்னா இங்கே எத்தனை பேர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். அப்படி சொல்லி பாருங்க, அன்பு இல்லை என்றால் இங்கே ஒருவரும் ஒரு உயிரினம், ஓர் செல் உயிரினம் கூட இருக்காது. கடவுள் தன் மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் அளவற்ற அன்பை பொழிந்து கொண்டு இருப்பதால் நாம் இன்று உயிர் மூச்சோடு, அவருடைய உயிர் மூச்சோடு இருக்கிறோம். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவரை போலவே அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் இயேசு அன்புக்குரியவர்களை இணை சட்டம் 6:4-5 யாராயிலும் வாசிங்கள. இணை சட்டம் அதிகாரம் 6:4-5 அதுதான் அந்த பாடலே நான் பாடினேன். ஒரு முறை வாசிங்க. இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும்
முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதைத்தான் தன்னுடைய மகன் சிலுவையிலேயே முழுவதுமாக, பின்னாடி இருக்காங்க, அவரை அங்கே பார்க்குறாங்க, இங்கே பின்னாடி இருக்காங்க சிலுவை, அதிலே கரங்களை விரித்து கொடுக்கிறார். தான் சொன்ன இதோ உங்களை மீட்க மீட்பரை அனுப்பினார். அதே ஆண்டவர் இதை செய்து காட்டினார். கல்வாரி மலையில் கல்வர்கள் கூட மனம் திரும்ப, மனம் அப்படியே இருந்தாலும் கடவுள் ஒருவரையும் வெறுப்பது இல்லை, அன்பு செய்கிறார். கடவுள் என்றாலே அன்பு, கடவுள் என்றாலே அறிவுமயம், கடவுள் என்றாலே ஞானத்தின் மொத்த ஒரு இயேசுவே. அதைத்தான் இந்த நாளிலே முழு இதயத்தோடு, ஆஃப் ஆர்ட் அல்ல, உடைந்த உள்ளத்தோடு அல்ல, ஒட்ட வைக்கப்பட்ட கிறிஸ்துவால் இணைக்கப்பட்ட தந்தையாம் இறைவன், மனிதர்களாகிய நாம் இறைவனோடு முறிந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட கிறிஸ்துவே இங்கு அன்பின் மொத்த உருவாக சிலுவையிலே நமக்காக அந்த பாடுகளை ஏற்று உயிர் துறந்திருக்கிறார். அடங்கி போகவா? இல்லை, அந்த அன்பை அகிலம் அனைத்திற்கும் கொடுக்க ஆண்டவர் வந்தார். அதைத்தான் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, ஆற்றலோடு முதலில் யாரை அன்பு செய்ய வேண்டும்? படைப்பின் மேன்மையை தாங்கி இருக்கிற தந்தையாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது கட்டளை லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 18. அதை படிங்களா பார்க்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 18. அம்மா பழிக்கு, இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அத்தனை பேரும் தேவை. இன்றைக்கே நம்ம பழி வாங்கிட்டோம்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். படிங்க. அன்பு கட்டளை பாருங்க அன்புக்குரியவர்களே, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய். யாருங்க அதெல்லாம்? அடுத்திருப்பவர் யார்? அப்படியே சுற்றி பாருங்க. நம்ம வீட்டில் யார்? அவங்க தான். தேவையில் இருப்பவர்கள் அடுத்திருப்பவர்கள் தான். அதைத்தான் சமாரிய ஊமையில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அந்த சமாரியன் அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிற இந்த சமூகத்திற்கு கடவுளுடைய இரக்கத்தை, பரிவை தன்னுடைய செயல்பாட்டால், நற்செயல்களால் அவரை மீட்டெடுத்து அவருடைய காயங்களை கட்டி சரியான மருத்துவமனையில் சேர்த்து, பிறகு மீண்டும் தன்னுடைய சொற்ப காசுகளை நான் திரும்பி வந்து கட்டுகிறேன் என்று உறுதி தந்து செல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அயலான் நம்மிலே, நம் மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்களை நாம் உண்மையிலேயே கடவுள் சொன்னதைப் போல முதலில் கடவுளை அன்பு செய்து கடவுளிடம் அந்த இறை அன்பை பெற்ற நாம் தன்னையும் பிறரையும் அன்பு செய்கிறோமா? இந்த முப்பரிமாணமான இறைவன், தன்னிலை, முன்னிலையில் இருக்கிற பிறர், இந்த மூன்று பேரையும், இறைவனோடு உறவு, தன்னோடு உறவு, பிறரோடு உறவு, அந்த அன்பின் பரிணாமம் இந்த சமூகத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பிய அந்த இறை ஆட்சி, அந்த அன்பின் ஆட்சி நம் மத்தியிலே மலருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை, கடவுளின் மன்னித்தல், இரக்கம் காட்டுதல், அன்பு செலுத்துதல் அத்துணையும் நம் ஒவ்வொருவரிடமிருந்து இந்த கல்வாரி மலையிலே நமக்கு மட்டுமல்ல, நாம் சென்று சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அன்பு வெறுமையான அன்போ அல்லது போலித்தனமான அன்போ அல்ல. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 13ஆம் அதிகாரம், நம்ம அடிக்கடி இதை திரும்ப திரும்ப படிக்கிறோம். அன்பு என்பது ஓசையிடும் தாளமும், அப்படி தானே வருது. அன்பு பொறாமை கொள்ளாது, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னுவாங்க. அன்பு புகுந்தால் அத்தனை மாறி போய்விடும். உண்மையான அன்பு போலித்தனமாக நடிக்காது, ஏமாற்றாது, வஞ்சகம் செய்யாது, பிறருடைய பேரை அவமானத்தை உருவாக்காது.
அன்பு அத்தனையும் தாங்கிக் கொள்ளும் இல்லைங்களா? அப்போ அந்த அன்பு கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட உறவை பலப்படுத்தி கொண்ட நாம் தன்னோடு உறவு. அதனால தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். முதல்ல உன் வீட்டை சரி செய், பிறகு வெளியே வா. உன்னுடைய குடும்பத்தை சரி செய், பிறகு வெளியே வா. ஏன் சொல்கிறாங்க? சமூக அமைப்பு, கட்டமைப்பு, அன்பின் அமைப்பு. போலித்தனமாகவோ கேலித்தனமாகவோ வாழ்ந்து போய்விட முடியாது. வந்தால் முத்திரை பதி. அந்த முத்திரை என்றைக்கும் அழியாத அன்பின் சின்னமாக இருக்க வேண்டும், அசிங்கமாக இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த மாண்புடைத்தான கடவுள் கொடுத்த மாண்பையும் பெருமையும் முடியாக பெற்ற மனிதன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அன்பு செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை கடவுளையும் அவரது மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என அழைப்பு தருகின்றது. இந்த விவிலிய பின்னணியில் நாம் இந்த வசனங்களெல்லாம் பார்ப்போம். யூத ரபிகள் அவங்க மத்தியில் ஒரு விவாதம் எழுந்தது. என்ன தெரியுங்களா? பரிசேயர், சதுசேயர், இன்னும் மறைநூல் அறிஞர்கள், குருக்கள் இவர்களெல்லாம் சேர்ந்த குழாம்தான் இது. அதிலே இந்த யூத ராபிகள் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன அது? அவர் கேட்டார்ல ஒரு கேள்வி. என்ன கேட்டார்? மறைநூல் அறிஞர் ஓடி வந்து ஆண்டவரிடம் என்ன கேட்டார்? அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை. அதை தான் பாடலாகவும் இறை வசனமாகவும் படித்தோம். இணை சட்டம் 6:4-5 படித்தோம். அதே போல் இணை சட்டம் 10-12, இணை சட்டம் 10-12 படிக்கலாம். இந்த மலை அற்புதமான மலை, பார்க்குறதுக்கே ரொம்ப வசீகரமாக இருக்குது, கடவுளுக்கு பிடித்தமான இடம். சரி படிங்க. யாருக்கு அஞ்ச வேண்டும்? கடவுளுக்கு, அவருக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், வேற யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. மனித கைகளால் செய்யப்பட்ட ஒரு பொருளையும் நாம் இனி கடவுள் என்று சொல்ல மாட்டோம் என்று படித்தோம் அல்லவா? முதல் வாசகத்தில் படிங்க. கடவுள் பாருங்க, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பு. அந்த அன்பு இருந்தால் அத்தனையும் முழுமையாகும். நாம் பெற்றுக்கொண்ட அன்பு பிறரோடு பகிரும் பொழுது இரட்டிப்பாகிறது. அதனால தான் முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, ஆற்றலோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இணை சட்டம் அதிகாரம் 30 வசனம் 6. இணை சட்டம் அதே பக்கம்தான், அப்படியே திருப்புங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ அன்பு முழுமையாக இருக்க வேண்டும். அரை உரையானதோ ஆஃப் ஆர்டட் கிடையாது, முழுவதுமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த இறை அன்பு முதன்மையான கட்டளை. அதற்கு இணையானது பிறர் அன்பு என்று தெளிவாக இந்த மறை வல்லுனனுக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் எடுத்து சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை தான் சொல்கிறார். முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு, ஆற்றலோடு நம்முடைய அன்பை இறைவனோடும் தன்னோடும் பிறரோடும், இந்த முப்பரிமாண அன்பை ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது அன்பின் ஆட்சி, இறை ஆட்சி, நீதியின் ஆட்சி அனைத்தும் இங்கே மலரும். அன்புக்குரியவர்களே, மறைநூல் அறிஞர் முதன்மையான இறை அன்பு கட்டளையை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பார்த்தீங்களா, நீ ரொம்ப தொலைவில் இல்லை, விண்ணரசில் நுழையிறதுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற. இறை அன்பை படித்து விட்டால் போதுமா? அது செயல்பட வேண்டாமா? செயல் வடிவம் கொடுத்தால், பிறர் அன்பை, இறை அன்பை நீங்கள் கடைபிடித்தால், அந்த கட்டளையை கடைபிடித்தால் விண்ணகத்தில் எளிமையாக
நுழைய முடியும் என்று மறைநூல் அறிஞரிடம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அதே தான் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். அப்போ அன்பு என்பது வெறும் வெற்று வார்த்தை அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய அன்பின் அரசாட்சியிலே கிடைக்கப்பெற்ற பொக்கிஷம். நற்செய்தி வாசகம் கடவுள் மீதும் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் வேளையில் இந்த முதல் வாசகத்திலே கடவுள் தம் மக்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை எடுத்து கூறுவதை நாம் படித்தோம். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அன்பானது பனி எவ்வாறு இதத்தை தருகிறதோ அதே போல லீலி மலரை கண்கள் கண்டால் விரியும் கண்கள், அதே போல மகிழ்ச்சியை கொடுக்கும். லெபனானின் கேதுரு மரம் போல நிலையாகவும் தடுமாற்றம் இல்லாமல் இஸ்ராயல் மக்கள் இறை அன்பை பின்பற்ற வேண்டும் என்று அந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மறைநூல் அறிஞரை போல திருச்சட்டத்தில் உள்ள அறிவையும் ஞானத்தையும் இவர் கண்டு கொண்டதைப் போல நாமும் கண்டுணர்வோம். அறிவுத்திறன் கொண்டவரே அன்பு செய்ய முடியும். ஏனெனில் அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஓர் அறிவுசார் தெரிவு. நாம் சிந்தனைக்கு உட்பட்டவர்கள், சிந்தித்து பார்ப்போம், அதை செயல்படுத்தி தான் பார்ப்போமே. நாம் கடவுள் மீது அன்பு கூறுகிறோம் என்பதில் அல்ல, கடவுள் நம்மீது அன்பு கூறுகிறார் என்பதில்தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது. ஆண்டவரை அறிவது மட்டுமல்ல, அறிந்து அன்பு செய்வோரால் மட்டுமே விண்ணரசில் நுழைய முடியும். இறை அன்பும் பிறரன்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இறைவனோடு உறவு முதன்மையான கட்டளை, தன்னோடு பிறரோடு உறவு இரண்டாம் இணை கட்டளை. இவற்றை நாம் கடைபிடித்தால் இறைவனுடைய இல்லத்திலே அவர் கொடுக்கிற அந்த விண்ணக ஆசிகளிலே நாம் பங்கேற்க முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 13 இறைவசனம் 34 இவ்வாறு கூறுகிறார்: நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஒற்றை கட்டளை. உடனே கடைபிடித்தால் விண்ணகத்திலே இடம் பிடிப்போம். இயேசு தன்னை இறைவனோடு உறவு ஏற்படுத்தி பெற்ற இறை அனுபவத்தை அன்பின் இணை கட்டளையாக்கி பிறரோடு உறவு கொண்டார். சிலுவை வழி வாழ்வு. அவரை பின்பற்றி சொல் வீரராக அல்லாமல் செயல் வீரர்களாகி விண்ணரசில் நுழைவோம். காணும் பிறரில் இயேசுவை காணும் திறன் பெறுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் உண்மையிலேயே மகிழ்ச்சியான நாள். கல்வாரி பாதையில் வந்துட்டு மகிழ்ச்சி எப்படி? ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுத்த இடம் இதுதான். இந்த மீட்பின் பாதையிலே ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய அரசாட்சி, கடவுளுடைய அன்பின் ஆட்சி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று தில்லாக சான்று பகரக்கூடிய அன்பின் சாட்சி. ஆகவே இறை ஆசிரை இந்த திருப்பலியிலே இரண்டர பெற்று அரைமனதோடு அல்ல, நிறைவாக இதயம் நிறைய ஆண்டவருடைய அருளாசியையும் அன்பையும் பெற்று செல்ல இந்த திருப்பலியிலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அரைகுறை மனம் வேண்டாம். ஆண்டவருடைய இல்லம், ஆண்டவருடைய சன்னிதானம் நமக்கு நிறைவை தருவதாக. ஆமென். மனமே இறைவனை பாரு, சிந்தி சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. மனமே மனமே இறைவனை பாரு, சிந்தி சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. மண்ணை படைத்தவர், மகிழ்ந்து காப்பவர், மரண துயர் பாரு. விண்ணை படைத்தவர்,
விண்ணின் தெளித்தவர் வீடும் நிலைப்பாரு. அன்னை படைத்தவர் மகிழ்ந்து காப்பவர் மரண துயர்பாரு. விண்ணை படைத்தவர் விண்ணின் தெளித்தவர் வீடும் நிலைப்பாரு. நம்மை காத்திட தன்னை தந்தவர் தரணி வாழ்ந்திட கரையில் வீழ்ந்தவர் மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவா. மனமே மனமே இறைவனை பாரு. சிந்தி சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் தேடு. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கன்னிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாகி மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்களானவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றுள்ளும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை உயர்த்தி சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே, சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே, சிதைந்து சிதறி எம்மை சீர்படுத்தினே, காயங்களால் எம் காயங்களுக்கு மருந்தான மருத்துவரே, இயேசுவே சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே, சிலுவையில் உம்மை தொழுகின்றோம், உம் சிலுவை வழியில் உம்மை தொடர்கின்றோம், சிலுவையில் உம்மை தொழுகின்றோம், உம் சிலுவை வழியில் உம்மை தொடர்கின்றோம், சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. பச்சை மரமாய் நீர் பாடுபட்டீரே, ஐயா பட்ட மரங்கள் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். பச்சை மரமாய் நீர் பாடுபட்டீரே, ஐயா பட்ட மரங்கள் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். உலகில் பாடுபடும் என் தோழருக்கா, உலகில் பாடுபடும் தோழர்
சிம்மாசனம் கண்டவரே. எனக்கு இல்லை என்று சொல்லும் போது அதுவே எனக்கு சிலுவையாகும். எனக்கு இல்லை என்று சொல்லும் போது அதுவே எனக்கு சிலுவையாகும். சிலுவையின் சுகந்தனை யாம் உணர்ந்து, சிலுவையின் சுகந்தனை யாம் உணர்ந்து, சிலுவையுடன் உம்மை தொடர உறுதி தாரும், உறுதி தாரும். சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. விண்ணும் மண்ணும் இணைய சிலுவையானே, மனிதர்கள் இணையும் கரங்களானே. விண்ணும் மண்ணும் இணைய சிலுவையானே, மனிதர்கள் இணையும் கரங்களானே. தந்தையில் அபயம் கண்டு உயிர் துறந்தே, தந்தையில் அபயம் கண்டு உயிர் துறந்தே, கள்வனை போல் எங்களையும் மீட்டுக் கொள்ளும், மீட்டுக் கொள்ளும். சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. சிதைந்து சிதறி எம்மை சீர்படுத்தினே, காயங்களால் என் காயங்களுக்கு மருந்தான மருத்துவரே. இயேசுவே சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. சிலுவையில் உம்மை தொழுகின்றோம், உம் சிலுவை வழியில் உம்மை தொடர்கின்றோம். சிலுவையில் உம்மை தொழுகின்றோம், உம் சிலுவை வழியில் உம்மை தொடர்கின்றோம். சிலுவையில் சிம்மாசனம் கண்டவரே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவ செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் 4வது தவ வெள்ளியில் சிறப்பு திருச்சிலுவை பாதையிலும் அதைத் தொடர்ந்து கல்வாரி திருப்பலியிலும் நாம் பங்கெடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டை சிறப்பித்த புனித அந்தோணியார் மற்றும் புனித இஞ்ஞாசியார் அன்பியங்களுக்கு கரங்களை தட்டி நம் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். முன்கூட்டியே தயார் செய்து பயிற்சி எடுத்து மிக தெளிவாக புரியும் விதத்தில் பொருள் உணர்ந்து அருமையான சிந்தனைகளை ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வழங்கி இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த 2 அன்பியங்களுடைய பொறுப்பாளர்கள், அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள், உதவி செய்தவர்கள், வாசித்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. இந்த நன்னாளில் இந்த 2 அன்பியங்களும் இணைந்து நமக்கு தேநீரையும் பண்ணையும் உபயம் செய்கிறார்கள். எனவே 2 அன்பியங்களுக்கும் சிறப்பு நன்றி. மீண்டுமாய் கைகளை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம். அன்பு உறவுகளே, அடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளி வழிபாட்டை சிறப்பிக்க இருக்கக்கூடிய அன்பியங்கள் வருகிற 20ஆம் தேதி 5வது தவ வெள்ளி வழிபாட்டை சிறப்பிக்க உள்ள அன்பியங்கள் புனித அருளானந்தர், புனித மார்க்கு மற்றும் புனித குரியாக்கோஸ் அன்பி இறை மக்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, நாளை நம்முடைய கல்வாரி திருமலையில் 12 மணி நேர தொடர் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுக்க இருக்கிறோம். காலை 6 மணிக்கு கல்வாரி திருமலையில் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடனேயே 7 மணி முதல் 9 மணி வரை புனித வின்சென்ட் பவுல் சபையினர் இந்த நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்பார்கள். 9 மணி முதல் 10 மணி வரை நம்முடைய அருள் சகோதரிகள் இந்த நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்பார்கள். 10 மணி முதல் 12 மணி வரை புனித மரியாயின் சேனையினர் இந்த நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்பார்கள். 12 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய தலைமை ஆலய உதவி தந்தையர்கள் சிறப்பிப்பார்கள். 1 மணி முதல் 3 மணி வரை நம்முடைய தலைமை ஆலய பாடற் குழுவினர் சிறப்பிப்பார்கள். 3 மணி முதல் 5 மணி வரை நம்முடைய தலைமை ஆலய தொழிலாளர் இயக்கத்தினர் சிறப்பிப்பார்கள். 5 மணி முதல் 6 மணி வரை நம்முடைய தலைமை ஆலய இளையோர் குழுவினர் இந்த நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்பார்கள். 6 மணிக்கு சிறப்பு திருச்சிலுவை நற்கருணை வழிபாடானது நடைபெறும். இந்த நற்கருணை வழிபாட்டை நமக்காக வேலூர் மறைமாவட்டத்தை சார்ந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவினுடைய செயலர் அருள் பணி வின்சென்ட் அவர்கள் சிறப்பிப்பார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சிறப்பு நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெறும். தந்தையவர்கள் தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். எனவே இந்த 12 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையில் தவறாமல் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். நாளை 3 வேளையும் அன்பின் உணவானது நம்முடைய கல்வாரி திருமலையில் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முழு மனதோடு முழுதாய் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். ஒப்புரவு அருளடையாள வழங்க நம்முடைய உதவி தந்தையர்கள் இருப்பார்கள், பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே அன்பு உறவுகளே, நாளை காலை நம்முடைய தலைமை ஆலயத்தில் திருப்பலியானது வழக்கம் போல நடைபெறும். மாலையில் தலைமை ஆலயத்தில் திருப்பலியானது நடைபெறாது. மாறாக இங்கு சிறப்பு கொண்டாட்டமானது நடைபெற உள்ளது. பங்கெடுத்து இறையாசிரை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த சிறப்பு வழிபாட்டை நமக்கு சிறப்பித்து கொடுத்த உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு பாடற் குழுவினர், பீட சிறார்கள், ஆலய பணியாளர்கள், இளையோர் குழுவினர் இந்நிகழ்வை பதிவு செய்து வலையொலியில் பதிவேற்றம் செய்யக்கூடிய நம்முடைய பாசமிகு இளையோர் குழுவினர், திருப்பலி கருத்துக்களை எல்லாம் எழுத உதவிய குழுவினர், இடத்தை சுத்தம் செய்த அன்பு உறவுகள், அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நம் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம்.
இந்த நன்னாளில் நமக்கு அருமையான திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த அற்புதமான கருத்துக்களை, மறைவுரை கருத்துக்களை வழங்கிய நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள்பணி செல்வநாயகம் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. அன்பை குறித்து நம்முடைய தந்தையவர்கள் தெளிவான கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களில் விதைத்திருக்கிறார். அன்பை குறித்து பேச பொருத்தமான ஒரு நபர் என்று சொன்னால் நம்முடைய அருள்பணி செல்வநாயகம் அவர்கள். காரணம், அவருடைய அன்பில் போலித்தனம் இருக்காது, நடிப்பு இருக்காது, பொய் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, வெளிவிடத்தன்மை இருக்காது. சுத்தமான அன்போடு பழகக்கூடியவர். எனவே இந்த வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்து அருமையான மறைவுரை சிந்தனையை வழங்கிய நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள்பணி செல்வநாயகம் அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. அன்பு உறவுகளே, இறுதி பாடல் முடிந்தவுடனேயே உங்களுக்கு தேநீரும் பண்ணும் வழங்கப்படும். தயவு கூர்ந்து பொறுமை காத்து வரிசையில் நின்று பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். குப்பைகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் உங்களுக்காக குப்பை தொட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய பாசத்தோடு அழைக்கிறோம். மேலும் ஒரு அன்பு வேண்டுகோள், அன்பு உறவுகளே, நீங்கள் இறுதி பாடல் முடிந்து செல்லுகிற பொழுது நீங்கள் பயன்படுத்திய அந்த நாற்காலி இருக்கையை நம்முடைய கூடாரத்தில் வைத்து விட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை முழுக்க நமக்கு அங்கு விழா இருப்பதால், நற்கருணை ஆராதனை நடைபெற உள்ளதால் இது பெரும் உதவியாக இருக்கும். ஆகவே அன்பு உறவுகளே, நீங்கள் பயன்படுத்திய அந்த நாற்காலியை தயவு கூர்ந்து நம்முடைய கூடாரத்தில் அடுக்கி வைக்க பாசத்தோடு அழைக்கிறோம். ஒருவேளை வயதானவர்கள் இருந்தால், நோயாளர்கள் இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படி விட்டு செல்ல அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒரு நாற்காலியை எடுத்து செல்வது எளிது, ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுப்பது கடினம். ஆகவே இந்த மேலான உதவி செய்ய பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, ஒரு கூடுதல் வேண்டுகோள். இந்த கடந்த வெள்ளிக்கிழமைகளிலிருந்து நான் பார்த்தது, தயவு செய்து இறுதி பாடல் முடிந்தவுடன் மட்டுமே நாம் கலைந்து செல்ல வேண்டும். அது கத்தோலிக்க திரு அவை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவிட நமக்கு விழைகிறது. இது ஒரு சிறப்பு நாள், கடன் நாள், முழு திருப்பலி. முழு திருப்பலி என்று சொன்னால் எதோடு நிறைவு பெறுகிறது? இறுதி பாடலோடு தான் முழு திருப்பலி நிறைவு பெறுகிறது. ஆனால் இறுதி பாடல் பாடக்கூடிய வேளைகளில் பல நல்ல உள்ளங்கள் பாதியிலே ஓடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், நீங்கள் யாரை அவமானப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் இயேசுவை கேவலப்படுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள் என்பது பொருள். உங்களுக்கு ஆர்வமில்லாமல் இவ்வளவு நேரம் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்பதைத்தான் அது எண்பிக்கிறது. எனவே அது தவறு, முற்றிலும் தவறு. எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் தயவு கூர்ந்து இறுதி பாடல் முடிந்து நீங்கள் செல்ல அன்போடு அழைக்கிறோம். எனவே இந்த அன்பு வேண்டுகோளை ஏற்று இறுதி பாடல் முடிந்து பின்பு இருக்கையெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த தேநீரில் பங்கெடுத்து விட்டு செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் சிறப்பு நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே
கழுமரத்தீவில் கண்டதனா